Welcome to RGR Academy YouTube channel. Best NEET coaching center na RGR Academy da. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இமிடியேட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வணக்கம், RGR அகாடமில இருந்து கோவிந்தராஜ் பேசிட்டு இருக்கேன். நீட்டுக்கான 2024 அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்து ஆன்லைன்ல ஓபன் ஆயிட்டு நிறைய பேர் வந்து அப்ளிகேஷன் போட்டுட்டு இருக்காங்க. இதுல நிறைய பேர் வந்து கால்ஸ் வந்து, சார் நான் போட்டோ அப்லோட் பண்றப்ப தப்பாயிடுச்சு, 10th மார்க் போடுற இடத்துல 11th போட்டேன், 11th போடுற இடத்துல 12th வச்சுட்டேன், தப்பாயிடுச்சு, இதனால அப்ஜெக்ஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் எதனா ரிஜெக்ட் ஆயிடுமா, இந்த மாதிரிலாம் நிறைய கேட்டுட்டு இருக்காங்க. கவலைப்பட தேவையில்லை. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளுக்கு கரெக்ஷன் விண்டோ ஓபன் பண்றதுக்கு டைம் தருவாங்க. அதுல நம்மளுக்கு வேலிடா இதனால அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடிய என்னெல்லாம் விஷயம் இருக்கோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாத்துறதுக்கு வாய்ப்புகள் தருவாங்க. பதற தேவையில்லை, பதட்டப்பட தேவையில்லை. சரியா? நிறைய யூடியூப்ல சார் அது தப்பாயிடுச்சுன்னா அவ்வளவுதான் சொல்றாங்களே, இதெல்லாம் அதெல்லாம் வந்து பண்ண தேவையில்லை. நீங்க வந்து கரெக்ஷன் விண்டோ கண்டிப்பா ஓபன் பண்ணி கொடுப்பாங்க. கம்பல்சரி நீங்க போட்ட விஷயத்தினால ஏதாவது அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா கண்டிப்பா அவங்க அதுக்கான ஆல்டர்னேட் பண்ணி கொடுப்பாங்க. சப்போஸ் இல்லை எனக்கு பதட்டமாவே இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க, கால் பண்ணி பார்க்கலாம், ஆனா எடுக்க மாட்டாங்க. சரியா? இமெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க. நீங்க இமெயில் ஐடிக்கு வேணும்னா நீங்க அதுக்கு ஒரு மெயில் போட்டுருங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆயிருக்கும் இல்லையா, அப்ளிகேஷன் நம்பர் வச்சு இது மாதிரி நான் அப்ளை பண்றப்ப இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்றத ஒரு மெயில் அனுப்பிச்சு விட்டுருங்க. சில பேருக்கு பேமெண்ட் வந்து நான் பண்ணிட்டேன் சார், எனக்கு டெபிட் ஆயிடுச்சு, ஆனா அப்ளிகேஷன் ஃபார்ம்ல வந்து கன்ஃபர்மேஷன் ஃபார்ம்ல பேமெண்ட் ஆகலன்னு காட்டுதுன்னு சொல்றாங்க. அது கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க அகெயின் வந்து பதட்டப்பட தேவையில்ல. ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து கண்டிப்பா உங்களுக்கு அது என்னன்றது தெரியும். அப்படி இல்லைன்னா ஒரு மெயில் ஒன்று போட்டுருங்க. மெயில் போட்டுட்டு நீங்க வெயிட் பண்ணுங்க. நம்மளுக்கு தான் 30 days டைம் கொடுத்துருக்காங்களா அப்ளிகேஷன் போடுறதுக்கு. வெயிட் பண்ணி பாருங்க. அதுக்கு உண்டான என்ன விஷயங்கள் அப்படின்றத அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. ரிப்ளை பண்ணதுமே அதுக்கு உண்டான விஷயத்த நீங்க பண்ணா போறோம். சரியா? மேற்கொண்டு பதட்டம் எக்காரணம் கொண்டும் தவறுகள் நடந்திருந்தா கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா அப்ளிகேஷன் போடுறப்ப ஒவ்வொரு வருஷமும் இதே தான். அப்ளிகேஷன் போடுறப்ப அடுத்த வாட்டி நாங்க வந்து எதனா தப்பாயிடுச்சுன்னா கரெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு வந்து போட்டிருப்பாங்க கண்டிஷன்ஸ். நிறைய பேர் தப்பு பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா தவறுகள் கிட்டத்தட்ட 25 லட்சம் பேர்கிட்ட அப்ளிகேஷன் போடுறாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கிட்ட 5 லட்சம் 10 லட்சம் பேர் வந்து தப்பா தான் போடுவாங்க. எல்லாமே கரெக்டா போட மாட்டாங்க. ஏன்னா எல்லாமே புதுசா போடுறாங்கல்ல. அதுக்காக தான் வந்து நம்ம இன்ஸ்டிடியூட்ஸ் ரன் பண்றவங்க, ஃபெசிலிட்டேஷன் சென்டர் அந்த மாதிரி வச்சிருக்கவங்க கிட்ட போய் நீங்க அப்ளிகேஷன் போட்டுக்கணும். அதுக்கெல்லாம் காசு எல்லாம் கொஞ்சம் செலவாகுதுன்னு பார்க்க கூடாது. ஒரு 500 to 1000 rupees வரைக்கும் ப்ராசஸிங் சார்ஜஸ் வாங்குவாங்க. அவங்க கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால கரெக்டா அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸை உங்களுக்கு பக்காவா பண்ணி தருவாங்க. RGR அகாடமில நாங்கள் அண்ணா நகர்ல பெரம்பூர்ல அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்து அப்ளை பண்ணிட்டு கொடுக்குறோம். அதுக்கு சார்ஜஸ் பண்றோம். ஏன்னா அதுக்கான ஆட்கள் போடணும் அப்படின்றதுனால உங்களுக்கு அந்த மாதிரி தேவைன்னா நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஏதாவது நீங்க அப்ளிகேஷன் போடுறப்ப எதனா டவுட்ஸ் இருக்கும்ல, 9176552121 இந்த நம்பர்ல கால் பண்ணுங்க. அப்பர் ஏஜ் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. எவ்வளோ ஏஜ் வேணும்னாலும் நீங்க எக்ஸாம் எழுதலாம். 120 வயசுல கூட எழுதலாம். ஏன்னா அது கேஸ் நடந்துட்டு இருக்கு. அப்பர் ஏஜ் லிமிட் இன்னும் ஃபைனல் பண்ணல. லோவர் ஏஜ் லிமிட் 31/12/2007 ஆன் ஆர் பிஃபோர் அப்படின்னு போட்டிருக்காங்க. சரியா? அது பார்த்துக்குங்க. அதுக்கு முன்னாடி வந்து இருக்கிறவங்களா இருக்கணும். சரியா? அது அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லோவர் ஏஜ் லிமிட் 31/12/2007 லோவர் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அப்பர் ஏஜ் லிமிட்ன்றத கிடையாது. எவ்வளோ ஏஜ் வேணாலும் எழுதலாம். பட்டு பார்த்துக்குங்க. ஏன்னா ரொம்ப ஏஜ் ஆகிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது ஒரு சும்மா படிக்கணுன்றதுக்காக மற்றவங்களுடைய சீட்ஸை வந்து எடுத்துக்கூடாது. அதுவும் கொஞ்சம் பார்த்துட்டு கன்சிடர் பண்ணுங்க. நல்லா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. போர்டு எக்ஸாம்ஸ்லாம் நிறைய பேருக்கு வந்து இப்போ நெக்ஸ்ட் வீக்ல ஸ்டார்ட் ஆகுது. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. போர்டு எக்ஸாமை தைரியத்தோட எழுதுங்க. அதுக்கப்புறமா வந்து நீட் எக்ஸாம்ஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இப்போ நீட் எக்ஸாம்ஸ்க்காக ரிப்பீட் பண்ணிட்டு இருப்பீங்க, இல்லை ட்ராப் பண்ணி 1 year படிச்சுட்டு இருப்பீங்க. அவங்களாம் வெறித்தனமாக வந்து படிக்க ஆரம்பிக்கணும். நிறைய டெஸ்ட் எழுதி பாருங்க. அதில் வர மிஸ்டேக்ஸை வந்து கிளியர் பண்ணிக்கிட்டு அடுத்த லெவலுக்கு வந்து மூவ் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.